போன் கட் ஆயிடுச்சு. ஆதித்யா கண்டிப்பா பாரதி கிட்ட போனை கொடுக்க தான் எடுத்துட்டு போயிருக்கான். மறுபடியும் கால் பண்ணா நம்ம பாரதி கிட்ட பேசலாம். ஆனா பிரியா போன் எப்படி இவங்க கிட்ட போச்சு? அப்ப பிரியா எங்க? ஆதித்யா, என்னடா ஆச்சு? பார்த்து வர மாட்டியா? என்னடா நீ? அம்மா, இப்ப அந்த போன்ல கால் வந்துச்சுமா. அது உங்ககிட்ட கொடுக்க எடுத்துட்டு வந்தப்பதான் ஏதோ தட்டு தர மாதிரி கீழே வந்துட்டேன். போன் வந்துச்சா? யாரு பேசுனாங்க? யாருன்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா ஒரு அங்கிள் தான் பேசுனாங்க. அங்கிள் பேசினாரா? சரி, அந்த போன் எங்க? இங்க இல்லம்மா. அந்த சேர் தட்டி விட்டு நான் கீழே விழுந்தப்போ போன் எங்க போச்சுன்னு தெரியலம்மா. போன் கீழே விழுந்துருச்சா? எங்க போயிருக்கோம்? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குமா? ஒழுங்கு மரியாதையா கிளம்பி என் கூட மண்டபத்துக்கு வர போறியா இல்லையா? ஏய், என்னடி என்ன மிரட்டி பாக்குறியா? இத பாரு, நான் பணங்காட்டு நரி. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன். இத பாரு, இன்னைக்கு பாரதி ஆதி 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி நிரூபிக்கிற ஆதாரத்தை கண்டுபிடிக்காம இந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேன். இத பாரு, இந்த வீட்டை விட்டு வர மாட்டேன். ஐயோ அம்மா, ஏமா என்ன இப்படி படுத்துற? ஐயோ, நீ ஏண்டி என்ன இப்படி படுத்துற? இத பாரு, உங்க அம்மாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணு, கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும். இத பாரு, நான் முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டேன். ஏய், சோ கத்தாத. ஐயோ, இது யாரோட போனு? கண்டிப்பா இது பாரதியோட போனு கிடையாது. அப்புறம் எதுக்கு ஆதித்யா இந்த போன் எடுத்துட்டு பாரதி கிட்ட போனை கொடுக்கறதுக்கு ஓடி வந்தா? என்னவா இருக்கும்? யாரு போன் பண்ணிருப்பாங்க? மித்ரா, போன் கால் வருது பாரு. யாரு பண்றதுன்னு எதுவுமே தெரியலையே. இப்ப என்ன பண்ண போற? போன் பண்றது யாருன்னு அட்டெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியதான். இதெல்லாம் ஒரு விஷயமா? போனை எடுங்க. என்ன பண்றீங்க? போனை எடுங்க. ஆதித்யா, நான் துரை பேசுறேன். ஆதித்யா, நான் பேசுறது கேக்குதா? ஓ மை காட், ஆதித்யா, துரை பாரதிக்கு போன் பண்ணிருக்கான். இது எப்படி நடந்துச்சு? பேசு ஆதித்யா. ஆதித்யா, ஏதாவது பேசு. நான் பேசுறது கேக்குதா? அம்மா கிட்ட போய் சீக்கிரம் போனை கொடு. துரை பாரதி கிட்ட பேசணும்னு சொல்றான். அப்படின்னா துரை உயிரோட இருக்கிற விஷயம் பாரதிக்கு தெரிஞ்சு போச்சா? எந்த உண்மை அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா? ஆதித்யா, அம்மா எங்க இருந்தாலும் அவங்க கிட்ட போன் எடுத்துட்டு போய் கொடு. நான் அவங்க கிட்ட பேசி ஆகணும். நான் துரைடா, உன் சித்தப்பா. டேய், நான் சாகல, நான் உயிரோட தான் இருக்கேன். ஐயோ ஆதித்யா, நான் உயிரோட இருக்க விஷயத்த சொல்றதுக்காக தான் போனே பண்ண. கல்யாணத்தை நிறுத்த உங்க அம்மாவை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்காக தான் நான் அவங்களை அனுப்பி வச்சேன். ஆனா அவங்க போன் உன்கிட்ட இருக்கு. டேய், இந்த போன் எப்படி உன்கிட்ட வந்துச்சு எனக்கு தெரியல. டேய், அம்மா கிட்ட கூட நான் அவங்க கிட்ட பேசணும். துரை சொல்ற விஷயத்தை வச்சு பார்த்தா பாரதிக்கு இன்னும் துரை உயிரோட இருக்கிற விஷயம் தெரியாது. இது அந்த பிரியாவோட போனா இருக்குமோ? முதல்ல துரை கிட்ட பிரியா மாதிரி பேசி அவளை நம்ப வைக்கணும். டேய், கேக்குதா? சொல்றா. துரை, நான் பிரியா தான் பேசுறேன். பாரதி கிட்ட உண்மையை சொல்ல வந்தப்போ என்ன அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் இப்போ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கேன். பிரியா, பிரியா, நீங்களா பேசுறது? ஆமா துரை, அவங்க என்ன துரத்திட்டு வராங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு மறைவான இடத்துல தான் வந்து நிக்கிறேன். நான் உங்களுக்கு அப்புறம் ஃபோன் பண்றேன். அது வரைக்கும் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, ஓகே? மித்ரா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? யாரு கூட போன்ல பேசிட்டு இருந்த? பாரதிக்கு போன் வருதுன்னு அந்த பையன் எடுத்துட்டு போன போன்ல யார்கிட்ட பேசுற? அப்பா, என்னமா மிமிக்ரி பண்ற? இப்ப யாரு பிரியா? எதுக்காக நீ அவங்கள மாதிரி நடிக்கிற? ஐயோ, இங்க என்ன மித்ரா நடக்குது? நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நந்தினி, இதெல்லாம் நீ எதுவும் கண்டுக்காத. கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்ப நான் வந்துடுறேன். ஐயோ கடவுளே, என்னமா நடிக்கிறா?
எதுக்கு மித்ரா இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. சேகர் மேடம். இந்த போனை உடனே எடுத்துட்டு போய் பவானி மேடம் கிட்ட கொடுத்துரு. சரிங்க மேடம். நான் மத்த விஷயம் எல்லாத்தையும் அவங்க கிட்ட போன்ல பேசிக்கிறேன். ஓகே மேடம். இந்த போனுக்கு ஏதாவது கால் வந்துச்சுன்னா அட்டென்ட் பண்ணாத. சரிங்க மேடம். சீக்கிரமா இது மேடம் கிட்ட போய் சேர்ந்தாகணும். ஓகேவா? சரிங்க மேடம். நான் உடனே போயிட்டு கொடுத்துறேன் மேடம். நான் வரேன் மேடம். மேடம். என்ன? மித்ரா மேடம் இந்த போன் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க மேடம். மித்ரா கொடுத்து அனுப்புறாங்க? ஆமா மேடம். யார் போனு? தெரியல மேடம். உங்க கைக்கு இந்த போன் வந்தது அவங்களுக்கு போன் பண்ண சொன்னாங்க மேடம். பவானியோட ஆள் அந்த பொண்ணோட போனை கொண்டு போய் கொடுத்துருப்பானா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியலையே. பேசாம பவானிக்கே போன் பண்ணி பார்த்துடலாமா? மித்ரா. மித்ரா. பாட்டி. என்ன மித்ரா, இன்னும் ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. நீ தானே கல்யாண பொண்ணு. ஆதி கூட மேடையில நீ தானே நிக்கணும். அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? சீக்கிரமா ஸ்டேஜுக்கு வாடா. நீ ரெடியா இல்லையா? ஐயோ பாட்டி, நான் ரெடியா தான் இருக்கேன். ஃபுல் ரெடி. சரி சரி, நான் போய் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு போறேன். நேரம் வேற ஆயிடுச்சு. எப்ப பாரு எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன பண்றது? சீக்கிரம் வந்துரு. பாட்டி, எதுக்கு இப்ப நீங்க இந்த வயசான காலத்துல இப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? பேசாம ஒரு இடத்துல அமைதியா உட்காருங்க. நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடக்கும். நடக்கும் நடக்கும். இங்க ரிசப்ஷனுக்கே நேரம் ஆயிடுச்சுமா. நீ இன்னும் அலங்காரம் பண்ணிட்டு இங்கேயே உட்காந்துருக்க. இந்த நந்தினி வேற எங்க போனானே தெரியல. ஏன்தான் இப்படி எல்லாரும் பொறுப்பு இல்லாம இருக்கீங்கன்னு தெரியல. நீ சீக்கிரம் கிளம்பி வாடா. சரி சரி, ஓகே. நீங்க போங்க பாட்டி. ஒரு 5 minutes தோ நான் வந்துடுறேன். லேட் பண்ணிடாதடா, சீக்கிரமா வந்துரு. என்ன? சரி, ஓகே. டேய், எல்லாத்தையும் எடுத்து வச்சிங்களா?